நம்ம வெங்காய பக்கோடா, சிக்கன் வெங்காய பக்கோடாங்க. அதுக்கு வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த சிக்கன் வேக வச்சதாக இருந்தாலும் தனியாக வேக வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் ஃப்ரை பண்ணதாலும் பரவாயில்ல, குட்டி குட்டி பீஸாக அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அதில் வந்து ஒரு ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் போதுங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் பிசைஞ்சிக்கணும். இதில் லைட்டாக நம்ம தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டு இதில் சிக்கனையும் போட்டு நம்ம பிசைய போகிறோம். சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதனால் சிக்கனை நம்ம தண்ணி ஊற்றுறோன்னு நினைக்க வேண்டாம், நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, சிக்கன் இல்லை அப்படின்னா இவ்வளோண்டு கொஞ்சோண்டு போட்டால் போதுங்க. பிள்ளைங்க சாப்பிடாத பிள்ளைங்க ஒரு சிலர் கூட இந்த சிக்கன் வாசனைக்கு சாப்பிடுவாங்க. இதில் லைட்டாக கொஞ்சோண்டு ஃபுட் கலருங்க, அப்புறம் பெருங்காயத்தூள். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நம்ம கிளறி வச்சிட்டோம். இப்போ எண்ணெயும் அடுப்பில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக பக்கோடா மாதிரி போட்டு எடுக்கணும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஃப்ளேமை குறைச்சிட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.